அடுத்த நாள் காலையில ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு வேலைக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கா. இதை கிளம்புறத பார்க்கும் போதே ஹீரோக்கு லைட் டவுட். இன்னைக்கு வேலைக்கு போவேனா, லீவ் போடு, நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு இங்க வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி லீவ் போறது, இன்னைக்கு முக்கியமான எமர்ஜென்சி இருக்குது, லீவ் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஒரு வேலையும் கிடையாது, அங்க போய் டீல உப்பு பிஸ்கட்டை தொட்டு தின்னுக்கிட்டு இருக்கும். யாருக்கு தெரியும், ஹீரோ அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்றதை நினைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்க உள்ள போனது வாப்பா வந்து உட்கார பண்ண சொல்லுவாங்க, இங்கிருந்து வெளியே போன்னு சொல்ல இவன் வெளியே போற மாதிரி போயிட்டு டக்குனு மாதிரி உள்ள வந்துட்டான். யாருக்கும் தெரியாது பாருங்க, கேமரா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. தலைவன் பண்ண வேலையை பாத்தீங்களா? தலைவனை தடுக்கிறதுக்கு எக்கச்சக்க ஃபோர்ஸ் வச்சிருக்கானுங்க. ஏதோ ஏவுகணைகள் வர மாதிரி வீல் சேர்ல முந்தி அடிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாருக்கும் டேக்கா கொடுத்துட்டு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போனா இவனை நம்ப வைக்கிறதுக்கு வசூல் ராஜா MBBSல வர மாதிரி ஒரு நடிப்பை போடுறானுங்க. நீ கத்தியத்து குத்துறத நான் கண்ணால பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு வச்சக்கன வாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பேச்சுக்காக 2 கீரல் போட்டு விடுங்க அப்படின்னு பக்கத்துக்கு நஸ் சொல்ல, சாரி நஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்ல, என்னதான் கோட போற போறீங்களா அப்படின்னு படுத்துட்டு இருக்க அந்த பொண்ணு எந்திக்கிறா. ஐயோ விட்டுருங்க என்ன பாவம். அங்க ஒரு போலீஸ் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உனக்கு அளவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, அங்க உனக்கு போட்டு என்ன அளவு அப்படின்னு மனசுக்குள்ளே தீட்டுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான்.